ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்டினிலா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். எப்படி நம்ம ஈஸியாக கோதுமை மாவு கச்சாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 3 கப், சர்க்கரை 2 கப் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கோதுமை மாவுக்குள்ள ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம். கச்சாயம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்ம கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.